இப்ப இங்க இருக்கக்கூடிய சமூகத்துடைய பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு மாரியா தான் இருக்கு. கவர்ன்மென்ட் சைட்லேருந்து என்ன விதமான சப்போர்ட் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் மாடலிங்கா இருக்கட்டும், எனி ஓகேங்களா? என்ன மாரியான சப்போர்ட் பண்ணணும்? இதுவரைக்கும் என்ன மாரியான சப்போர்ட் அண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க? எனக்கு அத சொல்லுங்க. சப்போர்ட்னா சலுகை இந்த ஆமா, மாதிரி. சலுகை இதெல்லாம். ஏன் சலுகை? அது ஏன் எங்களுக்கு மட்டும் சலுகை? சாதாரண மக்களுக்கு வந்து அது உரிமை தானே! அப்ப ஃபைன். உரிமை. நாங்களும் கரெக்ட். மத்தவங்க மாரி எல்லா விஷயத்துக்கும் டாக்ஸ் எல்லாமே நாங்க வந்து பே பண்றோம். எல்லா விஷயத்துலயுமே நாங்க ஃப்ரீயா எதுவுமே வாங்குறது கிடையாது. ம். சாதாரண ஒரு ஆண், பெண் என்ன பண்றாங்களோ, அதே மாரி தான் நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம். அப்ப அது எங்களுக்கு உரிமை தானே! ஓகே. அது எங்களுக்கு சலுகை கிடையாதே! ஓகே. ஸோ அதான் என்னென்ன விஷயங்கள் இப்ப ரிசர்வேஷன் எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன்ஸ் உண்டு. ஓகேங்களா? அந்த ரிசர்வேஷன்ஸ்குள்ள நெறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இப்ப இங்க சமூகத்துக்குள்ள நெறைய கேள்விகள் இருந்தாலும், நீங்க சொல்லக்கூடிய அந்த உரிமைகள், அது எப்படி உங்களுக்கு வேணும்? எந்தெந்த வகையில வேணும்? எந்தெந்த உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்படுதுன்னு நெனைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வேஷன் வந்துட்டு இல்ல. ரிசர்வேஷனுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். பட் ரிசர்வேஷன் வரல. அது வந்தா நல்லாருக்கும். ஆ அரசு ரீதியா பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் பீப்பிள்ஸ்க்கு நெறைய விஷயங்கள பண்ணி குடுத்துருக்காங்க.